முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தா பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக குயிக்காகவே செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிரட்டும். என்ன காஞ்ச பின்னாடி ஒரு ஸ்பூன் அரை டீஸ்பூன் நான் கடுகு சேர்க்குறேன். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது பொரியட்டும். நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் எடுத்து நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு வரமிளகா. இதை நல்லா வணக்கிக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்குங்க. 2 பச்சை மிளகா, அதையும் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தக்காளி பருப்பு சாதத்துக்கு போடக்கூடாது. நம்ம குக்கரில் வைக்கிறனால தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம சும்மா சட்டி அந்த மாதிரி வச்சோன்னு சொன்னால் நம்ம இதில் நம்ம வைக்க வேண்டியதில்லை, தக்காளி நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் இன்றைக்கி சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டி அந்த பச்சை மிளகா வரமிளகா காரமே போதும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் பருப்பு சேர்க்குறேன். பருப்பு நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஒரு 1/4 சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் சரி பங்கு போடுவாங்க. அதை விட நம்ம ஒரு 1/4 சேர்த்துட்டாலே நல்லாயிருக்கும். இப்போ 4 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறோம்னா 1 டம்ளர் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் ரைஸுக்கு நான் 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம 1க்கு 2 வைப்போம். பருப்பு சாதத்துக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கணும். அதனால் நான் 1க்கு 2.5 தண்ணி வச்சுருக்கேன். வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு 3 விசில் இதை விட போகிறோம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் வந்துடுச்சு. ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம பார்க்கலாம் சாதத்தை. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நெய் இருந்தால் கூட ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கையில் கூட நீங்கள் நெய் சேர்த்து கூட தாளிச்சிக்கலாம். இல்லைனா வேணுங்கிறவங்க ஊற்றி சாப்பிடலாம். மேலே கூட ஊற்றி நம்ம இப்போ கிளற மாதிரி இருந்தால் கூட கிளறிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பருப்பு சாதம் ரெடி. நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் நெய் ஆட் பண்ணுறேன். இல்லைனா தேங்காய் எண்ணெய் வேணால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இது கூட சிப்ஸ் வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். தேங்க்யூ.